Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மெஹந்தி எப்படி பண்ணலாம்ங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு எம்டி டின் எடுத்துர்க்கேன். இந்த டின் பாத்தீங்கன்னா நெய், பால் பவுடர்லாம் வரும் அந்த மாதிரி டின். கொஞ்சம் பெரிய டின்னா இருந்தா வசதியா இருக்கும். என்கிட்ட இந்த சின்ன டின் தான் இருந்ததனால இத எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் என் பசங்களோட சொப்புலேந்து ஒரு ரெண்டு சொப்பு ஐட்டம் எடுத்துர்க்கேன். ஒரு டம்ளர் மாதிரி ஒன்னு, மேலே கவர் பண்ற கப் மாதிரி ஒன்னு. இதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் நம்ம அடுப்பில். இன்னும் என்ன சேர்க்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்க போகிறோம். ஜீரகத்தோட ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் கலந்து எடுத்துக்க போகிறோம். அந்த டின்னோட கார்னர் ஓரத்தில் நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரையும் ஜீரகத்தையும் ஒன்றா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சுகரை உள்ளே போடுறேன். நடுவில் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த ஓரம் கார்னர் மட்டும் நான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால தான் நான் 2-3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும். இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இன்னும் கூட பெரிய டின் எடுத்துக்கோங்க. இப்போது ஜீரகம், அந்த சுகருக்கு மேலேயே நான் ஜீரகத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஓரத்தில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்னால கைக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து கையில் அது செவக்கிற மாதிரி இருக்கும். மருதாணி மாதிரி, மருதாணி நம்ம எப்படி அரைச்சி கையில் செவக்கிறதோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். நடுவில் அந்த லிக்விடை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கப் போடுறேன். ஊற்றிட்டேன். இன்னும் அடுப்பை பற்ற விடலை. இதுக்கு மேலே அந்த கப்பில் வச்சு மூடிட்டு இதில் தண்ணி விடுறேன். இது நீங்கள் தட்டாக, நல்ல குழிவான தட்டாக இருந்தாலும் பெட்டர். இப்போ அடுப்பை பற்ற விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் தான். இந்த இன்ஸ்டன்ட் மெஹந்தியோட ஸ்மெல் வந்து அது கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா அந்த ஜீரகமும் சர்க்கரையோட வாசனை வந்துடும் வீடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம அணைச்சிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியில் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து புகை வர ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக. அந்த புகை வரும்போதே உங்களுக்கு அந்த மெஹந்தியோட ஸ்மெல் வந்துடும். இது வந்து மருதாணி மாதிரி நைட் ஃபுல்லாக வந்து நமக்கு கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த லிக்விட் வந்து மெரூன் கலரில் வெளியில் வருது. ஸோ இந்த லிக்விட் தான் வந்து எவாப்ரேஷன் மாதிரி நமக்கு கப்பில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டின் ஆறின உடனே இப்போ அந்த கப்பை மேலேருந்து நம்ம மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லிக்விட் கலெக்ட் ஆகிருக்கு. இது இன்னும் பெரிய டின்னுன்னா இன்னும் கூடவே நிறையா கலெக்ட் ஆகும். இப்போது நம்ம அதை வெளியில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் லிக்விட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நெத்திக்கு வச்சுக்கிற குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கையில் வைக்கிற அளவு அந்த குவான்டிட்டி நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ ஸ்கின் ப்ராப்ளமோ வராது. நம்ம வந்து தைரியமாக இது யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கெலாம் வந்து கை நல்லா மருதாணி மாதிரி சிகப்பாக பிடிச்சிரும். பட்ஸ் இருந்தால் நீங்கள் பட்ஸில் வச்சுக்கலாம். நான் வந்து பட்ஸ் இல்லாததுனால நான் வந்து தீக்குச்சியில் வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பட்ஸ் இருந்ததுன்னா அந்த காட்டனில் வந்து நல்லா அந்த லிக்விட் இறங்கி அழகாக வைக்கலாம் நீங்கள் கையில். இது தீக்குச்சினாலே எனக்கு கரெக்டாக வரல. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து குங்குமம் கலந்துக்கலாம். அதில் நல்ல சிவப்பாக இருக்கிற குங்குமமாக இருந்தால் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இது எப்படியும் 1 வாரம் இருக்கும் கையில் உங்களுக்கு. நான் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணிட்டேன். கை பாருங்கள், அது மருதாணி மாதிரியே அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து சாயமோ எதுவுமே ஒட்டாது. 1 வாரம் உங்கள் கையில் அப்படியே இருக்கும் மருதாணி மாதிரி. மருதாணி வச்சா சளி பிடிக்கும்னு பயப்படுறவங்க இதை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.